எதிர்கால மதம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபார் ஆல் பிராக்டிக்கல் ஃபங்க்ஷனல் பர்பஸ் சனாதன இந்து தர்மமா தான் இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு நீ உனக்கு ஒரு பிறவிதான், மறுபிறவி கிடையாது அப்படின்னு உடனே எந்த ஜென்சி ஜென் ஆல்பாவும் ஏத்துக்க போறதில்ல. அவன் போய் உடனே ஏஐல ரிசர்ச் பண்ணுவான். இது உண்மையா? உண்மையிலேயே சயின்ஸ் என்ன சொல்லுது? உண்மையிலேயே பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா தெளிவா சொல்லும். NDE well documented, more than 10,000 near-death experiences and all logical flow. நல்லா புரிஞ்சுக்குங்க. கணிதம், மேத்தமெட்டிக்கல், இந்த எவால்வ்டு மேத்தமெட்டிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் மூலமா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்கயா. இன்னொன்னு, இப்ப இந்த ஏஐ வந்த பிறகு, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு நம்மளால காலம், இப்போ இருக்கிற காலம், இப்போ இருக்கிற கிரகங்களின் நிலை, இந்த பேட்டனை கொடுத்து ஒரு லாஸ்ட் 24 hours இதோட மூமெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணி பியூர் கால்குலேஷன் மூலமாவே 10 crore இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 20 crore இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு கால்குலேட் பண்ண முடியும். பியூர் மேத்தமெட்டிக்ஸோட பவர்னால. அதே மாதிரி இப்போ நம்முடைய மனம், உடல், நம்முடைய பிசியாலஜி, சைக்காலஜி, நம்ம நியூரோபெப்டைட்ஸ்னா ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு நமக்குள் நடக்கும் பொழுது அதோட டாக்ஸின்ஸ் வந்து நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல டாக்குமெண்ட் ஆயிடுது, ரெக்கார்ட் ஆயிடுது, போய் உட்காந்துருது. இதை எல்லாத்தையும் ஏஐல ஃபீட் பண்ணி வெறும் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மூலமாவே நம்மளுக்கு கடந்த பிறப்புகள் இருந்ததா, இதே போக்கில் நாம் போனேன்னா எனக்கு மறுபிறப்புகள் உண்டான்னு தெளிவா முடிவு பண்ண முடியுங்கயா. சூப்பர் கம்ப்யூட்டரோட இன்டெலிஜென்ஸையும் ஏஐயோட எக்ஸ்பர்டைஸையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணா ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரே ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ், சனாதன இந்து தர்மத்தோட ட்ரூத்ஸ்